வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம். இன்று மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். நாட்டிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் இடையிடையே சற்று பலமானதாக வீசும். அதே நேரம் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவின் வடகிழக்கு கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் சாதாரண மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் காங்கேசந்துறை ஊடான திருகோணமலை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது இடையிடையே மணித்தாளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்க